தயவு செஞ்சு யாரும் வந்து பண்ண ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. செருப்பு போட்டதுனால நமக்கு தெரியல போல. ஏய் வரண்டா மாப்பிள்ள, கவலைப்படாதடா, எங்கடா போயிட போறேன். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வாசா, இந்த சிரிப்பு எனக்கு தெரியும். என்ன வாசா, அடுத்த டெலிவரிக்கு ரெடி ஆயிட்டியானா? இல்லைங்க, இது வந்து அந்த சிரிப்பு இல்ல. மறுபடியும் வந்து பண்ண நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். சோ டிடிஎஃப் பஸ்ல தான் போறோங்க. ஆக்சுவலி வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 ரூபாய் கொடுத்து 2 பேர், நானும் சுடர் தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல தான் வந்தோம். ரொம்ப ரேட்டிங் அதிகமா உள்ள பஸ்ல வந்தோம், சரிங்களா? ஆனா பஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் அந்த பிரைஸுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வொர்த்தா ஃபீல் ஆகல. ஆனா இந்த பஸ்ஸுங்க, இது SVTU ஏதோ ஒரு பஸ். இந்த பஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணோம்னா 1700 ரூபாய். கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸோட பாதி விலை தான் வந்து பண்ண நாங்க 2 பேருமே, அதாவது அந்த வண்டியோட ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்ல தான் இந்த வண்டியில நாங்க 2 பேரும் டிராவல் பண்றோம். வெளியே இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தாங்க இருந்துச்சு வண்டி பாக்குறதுக்கு. ஏன்னா இது வண்டி ரேட்டிங் சூப்பரா போட்டிருக்காங்க, பட் வெளியே அந்த ரேட்டிங்க்கு ஏத்த மாஸ் இல்லையே நினைச்சேன். ஆனா உள்ள வந்தா நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு வெல்கம் இருந்துச்சு. நல்ல எங்கான டிரைவர்னா தான் இருக்காங்க, எங்கான அண்ணன் தான் இருக்காரு. அது போக நம்ம டிடிஎஃப் வேற ஆகி போச்சு. முதல்ல நம்ம வந்து பாத்துட்டோம்னா மேல ஏறிடுவோம். ஓகே வாடா, அங்க ஏன்டா உட்காந்துட்டு இருக்க? இங்க லைட் செட்டப் இல்லையே. ஓகே, டிடிஎஃப் போன வாட்டி நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வந்தோம் இல்லைங்க, அங்க நமக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்கல. பட் இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி வாட்டர் பாட்டில் தரல, அதனால நாங்களே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலும் ஜூஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பொமோகிரானேட் ஜூஸ் இருக்கு. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் வேற நேத்துல இருந்து தூங்கலையா, சரியாவும் சாப்பிடல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் ஸ்பைன் ஃபிராக்சருக்காக. சரி வாசா, என்ன வாசா நீ பஸ்ல கிளம்பி போற, R3 எடுத்துட்டு போலையானா? டிடிஎஃப் ஆக்சுவலி R3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு விட்டுருக்கேன். வண்டி ஃபுல்லா அக்கா பிரிச்சு கழட்டி போட்டு மறுபடியும் மாற்றக்காக கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம வண்டியில 4 காயில் சீல் போயிருக்கு. அது போக வந்து பண்ண வண்டியில கொஞ்சம் சின்ன வைப்ரேஷன், உங்களுக்கு தெரியாத ஒரு நிலை நமக்கு ஸ்பைன் ஃபிராக்சர் இருக்கு. அந்த ஒரு வைப்ரேஷனோட நம்மளால ஓட்ட முடியாது. ஓட்டினாலே நமக்கு ரொம்ப ஸ்பைன் ஃபிராக்சர் பெயின் ஆகும். இந்த ஒரு வைப்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி 0 வைப்ரேஷன்ல பண்ண சொல்லி ஃபுல்லாமே வந்து பண்ண ரெடி பண்ண கொடுத்துட்டீங்க. ஃபுல்லா வண்டியை ஃபுல்லா அக்கா பிரிச்சு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்மூத் ஆக்கி சாஃப்ட் ஆக்கி 0 வைப்ரேஷன் ஆக்கி நம்மகிட்ட கொடுப்பாங்க. அண்ட் வந்து ஃபைபர் கிட்லாம் போட போறது இல்லை. அதெல்லாம் ஏன் வந்து பண்ண அடுத்த vlogல சொல்றேன் டிடிஎஃப். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். பயங்கர ஹாப்பியா இருக்குங்க. எப்படியோ வந்தோம், R3 எடுத்தாச்சு. R3லயே போலான்னு தான் நினைச்சேன், பட் வண்டி ரெடியா இருந்துச்சுன்னா R3லயே போயிருந்திருப்பேன். அண்ட் வந்து பஸ்ல போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, கொஞ்சம் சிக்கனமா இருக்கலான் இருக்கேங்க. ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் எவ்வளவுக்கு முடியுமோ சேர்த்து வச்சு லோன்லாம் எடுத்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், விவசாயம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஸோ பஸ் கிளம்பிடுச்சுங்க. இப்போ வந்து எங்கிருந்து கிளம்பி இருக்கோம்னா போரூர்ல இருந்து கிளம்பிட்டோம். இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு ஃபியூச்சர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் டிடிஎஃப். ஃபியூச்சர் பிளானோட வாழணுங்க. ஏன்னா மேபி ஒரு 1.5 வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடும். அதனால இப்பவே நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி வைக்கணும். அந்த கல்யாண வயசு வந்தாலே பொறுப்போ வந்துரும்பாங்களே, ஒருவேளை இதுதான் அந்த பொறுப்போ? ஓகேங்க. ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றீங்க. அண்ட் வந்து கிளம்பிட்டோம், சொந்த ஊருக்கு போறோம். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். அது ரொம்ப மெயினான விஷயம். நம்ம தச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுங்க. ஸோ வந்து தச்சு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி. நல்ல வெள்ளைன்னு ஒரு மாதிரி எப்படி இருப்பான், ஒரு பாதாம் மாதிரி இருப்பானா, இல்லை ஒரு பாதுஷா மாதிரி இருப்பான், இல்லை மைசூர் பா மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. பட் தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா என் பர்த்டேக்கு, அஜி பர்த்டேக்கு, கார்த்தி பர்த்டேக்கு, எல்லார் பர்த்டேக்கு கூட இருந்துட்டான். இப்போ அவன் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அம்மா கூட வந்து கோவில் போகணும்னு சொல்லி. ஸோ வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் டேல நம்ம எல்லாரும் பர்த்டேக்கு போனோமே, அண்ணாங்க நம்ம கூட இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால சரி நம்ம தம்பியும் பார்த்துடலாம், நம்ம ஊருக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நம்மளோட செடிங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வாங்கி வச்சுட்டு 10 நாள் கழிச்சு வந்து நம்ம நெட்டுலான்னு சொன்னேன் இல்லைங்க. ஸோ 10 நாள் கழிச்சு ஏன் நெட்டுறோங்கிறதெல்லாம் நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். அதை வந்து நெட்டாச்சுங்க. ஏன்னா 10 நாள் தாண்டினோடனே நான் ஃபோன் பண்ணி அம்மா நட்டுருங்க அப்படின்னு எல்லாமே நெட்டுட்டாங்களாம். ஸோ எங்கெங்கே நெட்டுருக்காங்கன்னு போய் ஒரு வாரம் வெயிட்டு வந்துடலாங்க. ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா மார்னிங் 3:05 ஆச்சு. பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நிப்பாட்டி டயர்ஸ் ஏதோ ஏற்றிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேக்கப் ஆகி எழுந்திரிச்சிட்டேங்க. அது தூங்கும் போது நிறைய யோசிச்சுட்டே தூங்கினேன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு சோகமான விஷயம் வாழ்க்கையில் நடந்துச்சா நைட்டு. ரொம்ப வருத்தமாயிட்டேன். தூங்கிச்சா எல்லாம் சரியா போயிடும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுன்னு தூங்கிட்டேன். தூங்கும்போது நினைச்சுக்கிட்டே தூங்கினா ஒருவேளை கனவுல வரும்போது நினைச்சேன். ஆனா டிஸ்டர்ப் ஆகி இவ்வளவு ஏர்லி மார்னிங்ல எந்திரிப்பேன் நினைக்கிறேன். இத்தனைக்கும் வந்து பண்ண நேற்று ஃபுல்லாமே தூங்கல. நான் ஒரு சொட்டு தூக்கம் இல்லைங்க. முந்தா நேற்று நைட்டு தூங்கணும்ல, அந்த நைட்டு தூங்கவே இல்லை.
ஸோ அப்போ நேற்று தூங்கினா எப்படி தூங்குவோம்? நான் நினைச்சேன் காலைல 7 மணிக்கு போய் ரீச் ஆகும். ஸோ 7 மணிக்கு நம்மளால எந்திரிக்கவே முடியாது. சில வாட்டி எழுப்பாம விட்டாங்கன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிடுவோம். ஸோ அப்படியேதான் போயிடுவோம். ஏன்னா சென்னையில் ஒரு டைம் போயிருக்கீங்க, அப்படியேதான் போயிடுவோமோன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 2 மணிக்கே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிட்டேன். ஸோ அங்கே டயர் தான் மாட்டிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மார்னிங் 3:08 ஆச்சுங்க. இன்னும் நம்மளோட காந்திபுரம்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 155 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து 155 கிலோமீட்டர், 2 hours 40 minutes ஜர்னிங்க. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னா சேலம்லாம் தாண்டி வந்தாச்சு. ஜஸ்ட் இன்னும் 155 கிலோமீட்டர், 3 hours வந்து போனா டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடும். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 5:47 ஆச்சு. நம்மளோட கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரு நம்மள வணக்கம் பிரதர் வந்து சேஃபா கூட்டிட்டு வந்தவர். 7:30 மணிக்கு இல்ல 7 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆக வேண்டியது. கிட்டத்தட்ட 5:45 வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஷார்ப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கேயும் ஒரு அலங்கல் இல்ல, குலுங்கல் இல்ல, ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களை சேஃபா கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் கூட பார்த்தேன் ஒருவேளை ஏதாவது மின்னல் வேகத்துல வந்துருப்பாரோன்னு. வண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா 70-75லயே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கு. BS6 வெஹிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருவாங்க. அதனால அந்த ஸ்பீட்லயே தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே வண்டி ஸ்மூத்தா எப்படியே வந்து பண்ண வந்துருச்சு. ஓகேங்க, நம்ம இங்க வந்தாச்சு. இப்போ இறங்கிட்டு நான் கார் நம்ம பசங்க பிக்கப் பண்ண வந்துருவாங்க. பசங்க வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் 2 நாள் மட்டும் தான் இருக்க போறோம் கோயம்புத்தூர்ல. பட் லக்கேஜ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? அது போக பேகும் போட்டிருக்கேன். இங்க ஒரு மினி பேக் அண்ட் இங்க ஒரு பேக். ஹாப்பி பர்த்டே டார்லிங். இங்கடா புது ட்ரெஸ் காணோம். புது ட்ரெஸ் எல்லாம் வேணாண்டா, ஒரு பேண்ட் போட்டு வந்துருக்கலாம்ல. வண்டி எடுங்க, நிக்க வேணாம், டிராபிக் எடுப்பு. 3 மணிக்கு டிஸ்டர்ப் ஆகி இருந்துச்சுல்ல, அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இவன் தான் நாங்க சொன்ன அந்த மைசூர்பா, பாதுஷா அப்படின்லாம் பேசி வச்சிருக்கோம். பாருங்க, அப்படிதாங்க இருக்கான். எங்க ஊர்காரங்களே இப்படிதான் இருப்பாங்க. கூமாப்பட்டியோட ஊர் தண்ணிங்க, எங்க வெள்ளிங்காட்டு தண்ணிங்க. இல்ல, ஓ அப்படி சொல்றீங்களா? குழந்தை மனசு அப்படி. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. கோயம்புத்தூர் வர இப்படி ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கியே, பர்த்டே பையன் அப்படி இப்படிலாம் கேட்டீங்க. 7 மணிக்கு பஸ்ன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட். ஆமா, சரி ஓகே. நான் 6 மணிக்கு கிளம்பலாம். நம்ம ஊர்ல இருந்து 1 hour டிராவலிங் ஆகும். 7 o'clock பக்கம் வந்துடலாம். இந்த டைம்ல 1 மணி நேரம் தான் ஆகுமா? அவ்வளவுதான், டிராபிக் இருக்காதுல்ல. பரவாயில்லடா, அதனால அவ்வளவுதான். என்ன சொல்ற 1 மணி நேரம் ஆகுங்கிற? நீ என்னன்னா 1 மணி நேரத்துல ஆயிடுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட இங்க வர்றதுக்கு 2.5 மணி நேரம் பக்கம் ஆகுங்க இந்த டிராபிக் டைம்ல. திடீர்னு 4 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்துருவோம்டா 1 hourல கிளம்பி வான்னு சொன்னா எப்படி ரெடி ஆயிட்டு வரும்? ஆமா, இப்படி ரெடி ஆயிட்டு வர வேண்டியது கூட பாக்கலடா. ஆனா இப்போ நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றக்கூடிய ஆள் இல்லைங்க. பட் தம்பி ஒரு ஸ்பெஷல். இனிமேல் இந்த அஜிப்பை எல்லாம் என்ன நல்லா இப்போ எஜுகேட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கான். பர்த்டேனா போய் இப்போ நாங்க எல்லாம் வீட்டுல தான் போய் உட்காந்து போவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஸ்பெஷலா எங்கேயாவது போகணும்னா நானும் வந்து தம்பி எங்கேயா ஸ்பெஷலா கூட்டு போலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி வாடா அப்படியே ஜாலியா கேரளா வரைக்கும் பைக் ரைட் போலாம். நான் சொன்னேன், டேய் நான் என்ன ஓட்ட பிடிக்குமா? யாருக்குன்னா பிடிக்காது அப்படின்னா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டு, யாருக்குன்னா பிடிக்காதுன்னா சரிடா நீ ஓட்டுடா, நான் அப்படியே சைட்ல இன்னொரு பைக்லயோ இல்ல பின்னாடியோ உட்காந்துட்டு வரேன், நீ ஜாலியா உனக்கு எவ்வளவு தோணுதோ ஓட்டு அப்படின்னா. பட் என்ன ப்ராப்ளம்னா தம்பி வந்து அம்மா கூட இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர. ப்ராப்ளம் கிடையாது, சந்தோஷம் தான். பட் அந்த டைம் நமக்கு இல்ல, சரிங்களா? அதனால இப்ப போயிட்டு நைட்டுக்குள்ள நம்மளால ரிட்டர்ன் வர முடியாது. நைட் நம்ம நேரமா தூங்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும், தூங்கணும். சோ அதனால வந்து பண்ண வேற என்ன பண்ணலாம்? சரி, ஏதாவது 5 star ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? ஏன் காசை வேஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கிடைக்குங்க. நம்ம வீட்டுல நம்ம அம்மாவே வருவாங்க. கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பிளான், அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல டிடிஎஃப். அந்த பிளானை பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு நினைச்சேன். சரி தம்பி பர்த்டேக்கு போய் ஒரு 5 star ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா உட்காந்து பேசின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சோ வந்து அதுதான் யோசிக்கிறேன். என்ன வாசா அது 1.5 வருஷ பிளான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். எப்படா இன்ட்ரோல சொல்றேன்னா நீங்க சொல்றீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கு இல்லைங்க. பேசலாம். ஓகே டிடிஎஃப், வந்து இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்டா எக்ஸாக்ட்டா? நாய்க்கன்பாளையம். நம்ம இந்த காலேஜ் பக்கத்துல. இந்த காலேஜ் பேர் டக்குன்னு வாயில வரலையே. குமரகுரு இல்ல, சங்கரா இல்ல, இங்க ஒரு காலேஜ் இருக்குமே. என்னடா எனக்கு தான் மறந்துருச்சு. சரி விடு, நீ இங்கே தானடா இருக்கீங்க. நல்ல காலேஜ்டா. என்னடா உங்க ஊருக்குள்ளே இருந்துட்டு உங்க ஊர் காலேஜ் தெரியாதானா? ஆக்சுவலி டிடிஎஃப் இங்க இருந்து உங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அவன் எந்த காலேஜ் படிச்சானா? பிஹெச்டியா? சீக்கிரம் சொல்றேன். இங்க வேறனா எஸ்என்எஸ் சிட்டி. எஸ்என்எஸ் சிட்டியா? சிட்டி டெக்னாலஜி. ஓ, இங்க வந்துட்டமா, இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டமா. டிடிஎஃப் தொடிலூர் பக்கத்துல இருக்கோங்க. நம்ம வந்து ஒரு தார் காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணோம்ல, அந்த ஷோரூம் இங்க தான் இருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கு. மறுபடியும் வந்து பண்ண நம்ம ஊருக்கு வந்துட்டோம். ஆப்பிள் மரம் எல்லாம் கொண்டு போய் நட்டுட்டாங்களா தோட்டத்துல? எல்லாம் நட்டாங்க. பாத்தியா? பார்த்தேன். என்னடா சொல்ற? அம்மா நட்டாங்க இந்த தோட்டத்துக்கு முன்னாடி. எந்த தோட்டத்துக்கு முன்னாடி? நீங்க சொன்னீங்கல்ல இந்த சைடு வாட்டர் போர்ட் தோட்டத்துல வைக்காதீங்க. அங்க வைக்கல. ஓகே. நம்ம வீட்டு பக்கத்துலயே வச்சுக்கணும்.
டிடிஎஃப் நானு கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. ஜீரோ கேஷ்ல வாழணும். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ நல்லா சொல்லுவாங்களே, அது இங்கிலீஷ்ல வர மாட்டேங்குது. ஜீரோ லிவிங் காஸ்ட். ஸோ வந்து ஜீரோ லிவிங் காஸ்ட்ல வாழணும்னு ஆசைங்க. ஃபுல்லாமே ஒன்லி வந்து பாத்துட்டோம்னா நம்ம ஆயுர்வேதிக் நேச்சர் ஒன்லி வந்து, அதாவது அக்ரிகல்ச்சர்னாலே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நேச்சர் அக்ரிகல்ச்சர்னாங்க. அப்படி மனசு ரொம்ப வலிச்சிருச்சு. என்னடா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஈல்டு வர மாட்டேங்குது, போட்ட காசை எடுக்கணும், குழந்தைய ஸ்கூல் படிக்க வைக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கணும், எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு வலி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்கானிக்கா நேச்சுரலா போயிடலாம் அப்படின்னு சொல்லிங்க. சோ அந்த மாதிரி வந்து பண்ணா நம்மளோட உணவை நம்மளே வந்து பண்ண விலை வச்சுக்கிற மாதிரி. ஈவன் தோ நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் கேரளால ஒரு கப்புள்ஸ் பார்த்தேன், அதை பத்தி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ வந்து ஒரு கேரளால வந்து பண்ண ஒரு கப்புள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க குடிக்கிறதுக்கு கூட காசு செலவு பண்றது கிடையாது. அதாவது கல்லு தென்னங்கல்ல குடிச்சுக்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, குடிக்கிறதுக்கு கூட அவங்க செலவு பண்றது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளவுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணி, எக்ஸ்பென்சஸே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஜீரோ லிவிங் காஸ்ட்ல வாழணும்னு ஆசை. இந்த மாதிரி கொஞ்சம் பல பிளான். இந்த ஆப்பிள் மரம்லாம் நம்ம அவ்வளவு வாங்கி வச்சிருக்கோம். என்னென்ன மரம் இப்ப வாங்கி தோட்டத்தில் நட்டுட்டு வந்திருக்கோம்னா 99 ஆப்பிள், அதுக்கப்புறம் ஊட்டி ஆப்பிள், அதுக்கப்புறம் செரி, மங்குஸ்டின் மேங்கோ, ஆரஞ்சு, பாதாம், முந்திரி, அப்புறம் இந்த ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு அந்த ஒரு அத்தி, லெமன், சாதா லெமன் இல்ல, நாக்பூர் லெமன். அதுக்கப்புறம் எக்கச்சக்க கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வந்து இப்ப நட சொல்லிட்டு நெட்டாச்சு. இன்னைக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி அப்ப பாருங்களேன், ஜீரோ லிவிங் காஸ்ட்ல ஒரு நாள் ஆப்பிள் சாப்பிடுவேன், ஒரு நாள் ஆரஞ்சு சாப்பிடலாம், ஒரு மாதிரி வைபா இருக்கலாங்க. சத்தியமா சொல்றேன், எப்படியா மாற போறோம்னு மட்டும் பாருங்களேன். மாற போறோம்னா நம்ம எல்லாத்துலயுமே ஒரு கிங் மேக்கர் அண்ட் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கலாம். அக்ரிகல்ச்சர்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கொண்டு வருவோம். பாப்போம், எல்லாமே நம்ம பண்ணணும் ஆசைதான். பட் எந்த அளவுக்கு டைம் அமையுதோ அதை வச்சுதான். ஆனா எங்க வீட்டுல பாடுறா திட்டுறாங்கடா, என்ன வராத வீட்டுக்கு, தோட்டம்லாம் நீ பண்ணாத, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வீட்டுல இல்லன்னா ஐயோ சென்னையில இருக்கியே எப்ப வருவேங்கிறது. வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட இல்ல, அம்மா தோட்டத்தை நான் பண்றேம்மா அப்படின்னா, ஐயோ வேணாம் வராத அங்கே. அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்க, நம்ம ஃபேமிலி சைடு அதுவும் மெயினா எங்க ஃபேமிலி சைடு மேக்ஸ் டு மேக்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய எல்லா ஃபேமிலிஸுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலேண்டா உடனே கொடுத்துட மாட்டாங்க. நான் தம்பி நம்ம வித்யா தம்பி சொன்ன மாதிரி கடைசி காலம் வரைக்கும் வந்து பண்ணா அவங்களே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆனா அதுல என்ன மைனஸ் நாங்க நம்ம எடுத்து பண்ணாதான் நமக்கு கத்துக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. பட் நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, ஒண்ணுமே தெரியலையே வாசா உனக்கு, நீ எப்படி இங்க போய் சர்வைவ் ஆவேன்னு. சர்வே இல்லைங்க, நம்ம ரூலே பண்ணுவோம், ஒரு கிங்டமே அமைப்போம். நான் சொல்றேன், நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் டிடிஎஃப், பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சோ வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு வளர்றதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி போட்டு வச்சிட்டேன்னா 2 வருஷத்துலயே பயங்கரமா மாறிடும் எல்லாம். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 6:50 ஆச்சுங்க. நம்ம வண்டிக்காரனின் கோட்டையான நம்ம வெள்ளையங்காடுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. உனக்கு தெரியுமாடா, நம்ம ஊரோட பழமையான பேர் வண்டிக்காரனின் கோட்டையா. ஆமா, இப்படி சிங்க் ஆகுது பாரு. இவங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்க அப்பா தானடா சொன்னாரு, நீதான் சொன்னியா? என்னடா சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்? நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்களா? நம்ம ஊர் மக்களோட இது எல்லாம் பெரிய வரலாறு எல்லாம் போட்டிருந்தாங்களாம். சோ டிடிஎஃப் இப்போ வந்து முத்துக்குள்ள எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. எங்க பாட்டிக்கு போன் பண்ணி பாட்டிமா சமைச்சு வச்சிருங்க அப்படின்ட்டு. பாட்டி சாக்கையில என்ன தம்பி வரானே ஊர்ல இருந்து அப்படின்னு. இப்போ நம்ம ரொம்ப அவைலபிள் ஐட்டம் போல. இல்ல இது ரொம்ப ஹார்ஷா இருக்கு, இது பேர் கிஸ்ட் இல்ல, சன் ஸ்லாப்டு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வர்ற வழியிலேயே வந்து பார்த்தா பயங்கரமாக டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிலேருந்தே வந்து பார்த்தா நம்ம தூங்கலல்ல, ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக தூங்கலல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பக்கம் தான் நம்ம பெருசாகவே தூங்கியிருப்போமா. அது வந்து எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா. அப்படி இப்போ கூட வந்து பார்த்தா ஒரு மாதிரி கிரிகிரி தான் இருக்கு. பட் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இன்னைக்கு நைட் நல்லா நிம்மதியா தூங்கிடலாம். அது வந்து நம்மளோட ஜார்விஸ் மாப்ள, வந்து நம்மளோட லாலிபாப் மாப்ள, வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புல்லட், வந்து நம்மளோட அட்வென்ச்சர் 390. ஆக்சுவலி இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம மரக்கன்றுகள் எங்கெங்கெல்லாம் நட்டுருக்காங்கன்னு போய் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மரக்கன்று இங்க நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவ்வளவு தெளிவா சொன்னேன், தயவு செஞ்சு இந்த தோட்டத்துல மட்டும் நடுங்க. அதாவதுங்க இங்க இருந்து 1 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குங்க, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்
4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குங்க. பட் அங்க ஏன் நட வேணான்னு நான் சொன்னேன், எங்க அம்மாக்கு அங்க நடணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அங்க ஒரு வீடு கட்டி அங்க இருக்கணும்னு எங்க அம்மாக்கு ஆசை. ஸோ நான் ஏன் நட வேணான்னு சொன்னேன்னாங்க, நம்ம வீடு எனக்கு வந்து இந்த வீடு தாங்க, எங்கள் பரம்பரையா எங்கள் தாத்தாலேருந்து வாழ்ந்த வீடு இந்த வீடு தான். எனக்கு இங்கேயே தான், என்ன வீடு கட்டினாலும் இங்கே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ இங்கே தான் நான் இருப்பேன். அப்படிங்கிறதுனால என்னை சுற்றியே ஃபுல்லாக நம்மளோட மரக்கன்றுகள், நம்மளோட ஆப்பிள், நம்மளோட செரி பழம், முந்திரி அப்படின்னு தான் அப்படியே ஈஸியாக இருக்குள்ள போய் பொறிச்சிட்டு வந்து சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து எங்கள் அம்மா 5 செடி எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டுட்டு வந்துட்டாங்க. டிடிஎஃப் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் டிடிஎஃப்னு சொல்லி அந்த பிளானை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன பிளான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க, இன்னொரு 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டுனா கிளம்பி நம்ம ஜெய்ப்பூரில் தானே நம்ம கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு லீகலாக மோட்டோ விளாகிங் பண்ணி எல்லா ஊருக்கும் சுற்றலாம் அப்படிங்கிறது பிளானு. ஸோ வந்து 6 மாதம் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ இங்கிருந்து தான் டிடிஎஃப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னாங்க, நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணி டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ் ஆக விரும்பலை. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஆரம்பிக்க போறோம் டிடிஎஃப். ஆக்சுவலி இந்த ஷெட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடி மாடு தான் வச்சிருந்தோம். ஸோ வந்து சூப்பரா பராமரிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் எங்க அம்மானால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வித்துட்டோம். இப்போ இந்த ஷெட் சும்மா தான் இருக்கு. அதனால இந்த ஷெட்டை வேஸ்ட் பண்ணாம இந்த ஷெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அது வந்து அங்க ஒரு ஷெட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு. ஸோ அந்த ஷெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலியா தான் இருக்கு. அந்த ஷெட்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கலாம். என்ன வசா ஷெட்ல என்ன பண்ண போறேன்னா, மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் யாருமே பண்ணாத மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல காசை ஸ்பெண்ட் பண்ணி இதுல இருந்து நம்ம லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறத்துல இருந்து நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா பன்னி வளர்க்கலாம், கழுதை வளர்க்கலாம், ஸோ வந்து மீன் வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபார்மிங் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னா, பட்டுப்புழு வளர்ப்பு, பேர்ல் ஃபார்மிங்கிறது முத்து ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளான் வச்சிருக்கேன். பட் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பண்ண ரொம்ப எங்க அம்மாவே வந்து பண்ண எதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றாங்க. கழுதையெல்லாம் வளர்க்க போறேன்னு சொல்லும் போது எங்க அம்மா வந்து என்ன கேவலமா பாக்குறாங்க. அதெல்லாம் எங்க ஊர் சைட்ல இருக்கு. அது பண்ணினாலும் அப்படி பாப்பாங்களான்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அண்ணன் கிட்ட சொன்னேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட. அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, அப்பா கழுதை வளர்க்க போறியா அப்படின்னாரு. ஆமா அப்பா. அப்ப இப்ப இந்த விஷயத்த சொன்னா இன்னும் சாக்காவாருன்னு சொல்லி, கழுதைக்கே இந்த சாக்குனா அப்ப பண்ணிக்கு எப்படி சாக்காவாருன்னு சொல்லி நான் பண்ணி வளர்க்க போறேன். பண்ணி அருமையான குட்டிங்கன்னா நானே வளர்த்திட்டு இருந்தேன். என்னங்க சொல்றீங்க, நீங்களே வளர்த்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ வந்து இங்க ஒண்ணு நெட் வச்சுங்க. ஸோ இப்படியே லைனா நெட் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து இங்கெல்லாம் காஞ்சிருக்கு. ஸோ வரும்போதே கொஞ்சம் காஞ்சுதான் இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ இதை தான் மேய்ஞ்சிருச்சு போலடா. எங்க அம்மா ஏதோ மான் மேய்ஞ்சிருச்சுங்கிறாங்க. ஆனா இந்த சைட்லாம் பெருசா மான் வராது. அதான் யோசிக்கிறேன், ஃபுல்லா மேய்ஞ்சிருச்சேடா, கஷ்டமா இருக்கேடா. இங்கேயும் மேய்ஞ்சிட்டானுங்களாடா. வந்துரும் கொஞ்சம் ஆட்டுப்புழுக்க போட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. ஆட்டுப்புழுக்க போட்டோம்னா பூக்காத மரமும் பூக்கும், காய்க்காத மரமும் காய்க்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன் டிடிஎஃப். வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆசை. பட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால பேசவே முடியல. நான் தான் சொன்னேங்க, உண்மையா நடக்கிறேன்னா இல்ல மதுகிறேன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். வந்து நம்ம ஜீனோட ஸ்டிக்கரிங்க வந்து பண்ண பிரிச்சுட்டு நம்ம ஷோரூம்ல கொண்டு போய் விட்டுலான்ட்டு இருக்கேன் டிடிஎஃப். இன்னைக்கு வந்து நம்ம தச்சு பர்த்டேக்கு என்ன பிளான்னே சொல்ல பாத்தீங்களா. தச்சு பர்த்டேக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்டார் ரூம் எடுத்துட்டேங்க. ஸோ வந்து 4 ஸ்டார் ரூம் எடுத்துட்டேன். அங்க போய் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் கட் பண்ணலாம். ஸோ கேக் கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் அஃபிஷியலா உட்காந்து ஃபியூச்சருக்கான பிளான் பண்ண போறோம். 1.5 வருஷத்துக்கு பிளான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேர்னி போறேன், டிராவல் போறேன். ஸோ வந்து நடுவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டேட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஷூட்டிங் டேட்டுக்கு வருவேன். ஏதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்துருவேன். எங்க இருந்தாலும் ஃபிளைட் போட்டு அங்கே போய் அங்கே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ மித்த டைம்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு வ்ளாக் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சரை பார்க்கறதுக்காக வந்துருவேங்க. ஸோ வந்து ஃபுல் லேண்டையும் நான் பார்க்கலாம் தாங்க ஆசைப்படுறேன். பட் அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க கோவப்படுறாங்க. கேட்ட உடனே கோவப்படுறாங்க. நோ ஆர்குமெண்ட்ஸ் ஒன்லி ஃபைட்னு சொல்லி திட்டுறாங்க. டே நீ இருந்தல்ல, என்ன சொன்னாங்க? பேசவே இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க. இல்ல அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல போனோம். அதுக்கு என்ன பண்ணாங்க? எதுவுமே பேசல, பதிலே கேட்கல. ஆமாண்டா, அம்மா பாத்துக்கிட்டீங்கல்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கேயே ஏதாவது ஒரு இடத்த, ஆனால் இங்கே நம்ம தோட்டத்தில் இடமே இல்லைங்க, எல்லாமே ஃபுல்லு. பாக்கு தோப்பு போட்டாச்சு, தென்னை மரம் தோப்பு போட்டாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மாட்டிக்கிட்டோம். பட் ஈவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தை ஃபுல்லாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் இடம் இருக்குது.
ஸோ வந்து ஒரு 5 மாடுக்கு மேவு இருக்கு, அவ்வளவுதான். 5 மாடு 6 மாடுக்கு மேவு இருக்கு. மசால் புல்லு, சூப்பர் நேப்பியரு, ஸோ ஒரு இந்த மாதிரி மல்பெரிக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்கு, ரொம்ப இடம்லாம் இல்லை. கொஞ்சம் லேண்ட்லாம் வாங்கணுங்க, அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே ஸ்டண்ட்ல வந்து பண்ண கம்பேக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஐபிஎல் மூவியில் ஸ்டண்ட் பண்ணது தான். பட் ஸ்டண்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன ஸ்டண்ட் தான் ஐபிஎல் மூவியில் நம்ம பண்ணோம். பெரிய ஸ்டண்ட்ஸில் என்ன ட்ரிஃப்ட் பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்டண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணோம், பெரிய பெரிய ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணல. பட் அந்த சின்ன சின்ன ஸ்டண்ட்ஸே மாசாக இருக்கும். அது சப்பையா எப்பவுமே பண்ணுவேன் இல்லைங்க, அதுதான். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வேற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். படம் பேர் ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. இலி வந்துரும் சும்மாங்க ஒரு 3 மணி நேரம் உட்காந்தோம்னா நம்மளோட பழைய ஸ்கில் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மாசத்துல வந்து பாருங்க திரும்பி ஷூட்டிங் டேட் ஏதாவது கொடுத்தா போவோம். ஆட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அதுக்கும் போயிட்டு அதுவும் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். ஏதாவது ஒரு டேட் அவங்க என்ன டேட் கேட்குறாங்களோ அந்த டேட்டுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கோர்ஸ் பண்ண போறேங்க. ஸோ கொஞ்சம் படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 4 மாதம் தோராயமாக சும்மா 6 மாதம்னு சொல்கிறேன். ஸோ வந்து 4 மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் கோர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் டிடிஎஃப். ஸோ வந்து அதுவே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பிளான் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன் டிடிஎஃப். என்ன வசா கல்யாணம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால நீ இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. தேக்கு தோட்டம், சந்தன மர தோட்டம், அப்புறம் ரெட்வுட்ஸ் எல்லாம் லீகலாக வந்து பார்த்துட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி ஸோ லைசன்ஸ்டு வாங்கி பண்ணலாம். பட் அங்கே தெஃப்ட் நிறைய நடக்கும், அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போது சந்தன மரம்லாம் ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கோங்க, நம்ம தேக்கெல்லாம் ஒரு 20 வருஷம். பட் என்ன மரம் 10,000 20,000 தான் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறேன். கரெக்டாக உட்கார போகிறீங்க ஒரு 10-20 வருஷத்துக்கு பிளான் பண்ணி. டிடிஎஃப் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சட்னை என்னோட ஸ்டிக்கர்ஸை பிக்க போகிறோங்க. ஸோ வந்து இன்னைக்கு பைக்கை கொண்டு போய் சர்வீஸோட போகிறோம்னு சொன்னேன் இல்லைங்க. ஸோ வந்து இப்போ பிரிச்சு வச்சிட்டோம். ஆக்சுவலி வண்டி நல்லா தான் இருக்குது, வண்டி எல்லா வேலையும் செஞ்சு பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடித்தோம். பட் அப்புறம் என்ன வாசம் மறுபடியும் பண்ணுறேன்னா வண்டி த்ராட்டில் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டு வருதுங்க, ரொம்ப மைல்டா. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். வண்டியில் எந்த ஒரு சின்ன வைப்ரேஷனும் வராத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஃபைன் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால இங்கே சும்மா தோட்டத்துக்குள்ள எடுத்து ஓட்டினாலே வலிக்குது. ஐயோ இது என்ன இவ்வளோ கொதிக்குது, இவ்வளோ நேரம் செருப்பு போட்டதுனால நமக்கு தெரில போல. ஏய் வரண்டா மாப்பிள்ள, கவலைப்படாதடா, எங்கடா போயிட போறேன். ஆக்சுவலி அஜிகிட்ட சொன்னேங்க, டே இந்த ஸ்டிக்கர் நல்லா இல்லடா. ஆக்சுவலி முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு, செம்ம லுக்கா இருக்கா. ஆனா அப்படியே சைட்ல பாருங்களேன் இந்த ஃப்ளாரசன் கிரீனுக்கு ப்ளூ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அஜிகிட்ட சொன்னா அவன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இல்ல சூப்பரா இருக்கு, உனக்கு டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறான். ஆஹா டே சூப்பரா ஓடுதுடா. ஸோ டிடிஎஃப் நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கராக இருந்திருக்குங்க. அந்த கம்மெலாம் பெருசாக ஓட்டல, பட் இருந்தாலும் லைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணால் போய்டுன்னு சொல்கிறத விட ஸ்டிக்கர் கடையில் கொடுத்தோம்னா வைங்களேன், அவங்க ஒரு சின்ன பாருங்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒட்டுது பாருங்கள். அந்த ஸ்டிக்கர் கடையில் கொடுத்தோம்னா வைங்களேன் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த தின்னரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஊற்றி விட்டு கெமிக்கல் ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது ஊற்றி சரி பண்ணிடுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இல்லைங்க. இந்த கூடை வந்து எங்கள் அம்மா பின்னது தான். முழுக்கு லைட்டானேடா பையன். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த லுக் அழகாக இருக்குங்க, இந்த ஃபேஸ் லுக் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ளூ கலர் அடிச்சு தான் ஒரு மாதிரி ஆக்கிட்டான். நம்மளும் பண்ணுவோங்க, நம்ம மாப்பிள்ளையை வந்து வேற கலரில் எதாவது பண்ணலாம் லீகல் வேலை. ஸோ ஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கி வேற மாதிரி பண்ணலாம் எப்பிக் லெவலில். வெயில் போட்டு பொழகுதுங்க. ஐயோ ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்ன வாசா இந்த ஒரு சின்ன வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்கிறியே, நீ விவசாயம் பண்ணுவியானா? ஆக்சுவலி டிடிஎஃப் இது சின்ன வெயிலானா நம்ம ஆரம்பிச்சதே ஆமா இது சின்ன வெயில் இல்லதான், கொஞ்சம் பெருசுதான். இல்ல நம்ம பசங்க நினைப்பாங்கல்ல என்ன வாசா வெயிலுக்கெல்லாம் கொடை. ஆக்சுவலி நம்ம எத்தனை பேருக்கெல்லாம் வச்சிருப்போம், பாரு கொடை பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க புக்குன்னு சிரிச்சிருப்போம். டேன் ஆயிட்டோம்னா அது அகைன் அதே கெமிக். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம எல்லாம் வந்து பண்ணா நேச்சுரலா இது பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த ஃபேரலவ்லி இந்த பவுடரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு டேன் ஆயிடுச்சுன்னா நம்மளால கலர் எடுத்துகிட்டு வர முடியாது.
ஒன்லி நேச்சுரல் வேஸ்ட் தான் எடுத்துட்டு வரணும். அதுக்கு டைம் ஆகும். அதனால டேன் ஆகாம நம்மள பாதுகாத்துக்கணும். யூவி ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த கொடை யூவி ப்ரொடெக்டட் தான். நார்மல் கொடை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மூவி ஷூட்ல எல்லாம் கொடை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காகன்னா அந்த லைட் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். மூஞ்சில படும்போது பயங்கரமா கருத்துருவோம். வெயில் சேர்ந்து வந்துச்சுன்னா பயங்கரமா கருத்துருவோம். இந்த பிளாக் கலர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்றது. ஆனா கொடைக்கு பிளாக் கலர் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஏன்டா இந்த லூசு பசங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு கலர் கொடுத்து வச்சிருக்கானுங்கன்னு ரொம்ப நாளா இந்த சிந்தனை. அப்புறம் தான் தெரியுது அவன் எங்க டிசைன் பண்ணா வெயிலுக்கு, அவன் மலைக்கெல்லாம் டிசைன் பண்ணிருக்கான். நம்ம தான் வெயிலுக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. வெயிலுக்கும் இருக்கு. இதெல்லாம் வெயிலுக்குங்க, யூவி ப்ரொடெக்ஷனோட. நான் போடுவேன்ல கேப்பும் மாஸ்க்கும், அதுவும் யூவி ப்ரொடெக்டட். ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா நீங்க கருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு எங்க போனாலும் அதை போட்டுட்டு சொத்துங்க டிடிஎஃப். அவ்வளவுதாங்க, எல்லா ஸ்டிக்கரும் பிச்சாச்சு. ஏண்டா ஒரு 10 நிமிஷம் வேலைடா, 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சாச்சுடா. இப்போ வந்து அங்கங்க இருக்கிற எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீமியரோ இல்ல ஒரு லைட் பெட்ரோல் வாஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணாங்கன்னா வேலை முடிச்சு. போட்டலாமா மேல வேற கலர் மாத்திட்டு அப்போ பிபிஎஃப் போட்டுக்கலாம். அவ்வளோதான்டா. எடுறா வண்டியை கிளம்பலாம். எடு வண்டி போலாம். என்னடா ஏதோ பிளைனா இருக்கிற மாதிரி இருக்கு வண்டி. இப்போ சக்சஸ்ஃபுல்லி வந்து பண்ண நம்மளோட ஜீன் என்னோட ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சு முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்றோங்க. ரொம்ப நாள் கழிச்சு தூங்காம இருக்கேன் இல்லைங்க, அதனால ஐயோ இன்னைக்கு ரொம்ப முடியல. டிடிஎஃப் இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ பாட்டி நமக்காக கறி எடுத்துருக்காங்க. சுடர் ஆன் தி வே. சுடர் வந்து அவன் வந்துட்டு இருக்கான். சுடர் தம்பி இப்போ வந்துருவாங்க. ஒன்னு சாப்பிட்டு வருவான், சாப்பிடாம வந்தானே இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு நாங்கள் நேராக 4 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம். ஓகே, டிடிஎஃப் வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறாங்க. டிடிஎஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வந்து தம்பி வந்து பார்த்துட்டு பர்த்டே கேக் வெட்ட போறாரு. ஸோ ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி பிஸ்னஸ் பிளான்ஸ் தாங்க போட்டுட்டு இருந்தோம், அதாவது அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண எங்களோட கேக் வந்துருச்சு. ஷாப்பிங்ஸ் வாங்கலீங்க, கேண்டில் வாங்கலீங்க. நாங்க ஆக்சுவலி பர்த்டே பர்சன்ஸ் கிடையாது. பர்த்டே பர்சன்ஸ் கிடையாது. இந்த ஆக்சுவலி நாங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லா நாளும் கொண்டாடுறாங்க. கேக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். கேக் செம்மையா இருக்குங்க. எப்படி வசதி தெரியும்னா ஆல்ரெடி இங்க பாரு, ஆல்ரெடி எல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு. இப்பதான் கேக் கட் பண்ண போறோம். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. நல்லா இருக்குண்ணா, செம்மையா. ஃபர்ஸ்ட் ஆல்மண்ட் போட்டாங்க. எத்தனையோ விஷயத்துல சக்சஸ் ஆயிருக்கோம். சோ நம்ம பரம்பரை தொழில் விவசாயம் அப்படிங்கிறது இதுல இறங்கி யாருமே பண்ணாத மாதிரி ஒரு வியூகங்கள் அமைச்சு பயங்கரமா பண்ணோம் அப்படிங்கறது ஆசை. தயவு செஞ்சு யாரும் வந்து பண்ண ட்ரிபிள்ஸ் போகாதீங்க, எங்க கிட்ட வேற வண்டி இல்ல. ஆமா, இப்ப எங்ககிட்ட நம்ம எக்ஸல். ஆனா எக்ஸலுக்கு என்ன குறை, ஜாலியா இருக்கு. எவ்வளவு நம்ம தோட்டத்துல இருந்து வந்து பண்ண பால் கேன் போய் விடலாம். நிறைய லக்கேஜ் நம்ம மசால் புல்லெல்லாம் அறுத்திட்டு போட்டு எடுத்துட்டு போவோம். ஸோ ரொம்ப ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள். ஸோ நாங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டில மட்டும்தான் நாங்க ஓட்டுறோம், பப்ளிக் ஓட்டுறோம். பைக்கை வந்து பண்ண Z900 வந்து சர்வீஸ் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. Z900 சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா நரண்டுவீங்க, 1.5 லட்சம். இத்தனைக்கும் வந்து போது இப்பதான் சர்வீஸ் எடுத்தேன். பைக்கே ஓட்டல, வீட்டுல தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். இப்படி இருக்கு வாசா உனக்கு 1.5 லட்சம்னா. நம்ம நேபாள் போனோம், ஞாபகம் இருக்காங்க? நேபாள் வந்து ஆஃப் ரோடிங்ல 200 போயிட்டு இருந்தோம். ஆஃப் ரோடிங்ல இத்தனைக்கும் ஒரு செம்ம ரோடு. அதுல நானும் அஜியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போட்டி வச்சு நாங்க 2 பேரும் யாருன்னு போனோம். அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா வீல் பெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, சின்ன வீல் பெண்ட் தான். அந்த வீல் பெண்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த வீல் மாத்திரைக்கு எவ்வளவு ரூபாய் சொன்னா 65,000, 86,000 ரூபாய் அந்த ஒரு வீலுக்கு. அதுக்கப்புறம் டிஸ்க் பேடு 3 20,000 ரூபாய். அதுக்கப்புறம் செயின் பிரேக்கெட் 24,000 ரூபாய். ஆனா இன்னும் இருக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம், சின்ன திங்ஸ். ஏன்னா பைக்கை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லா ரெடி பண்ணி பர்ஃபெக்டா பட்டர் மாதிரி ஆக்கிடுவேங்க. நான் எப்பவுமே பட்டர் மாதிரி இருந்தாதான் எனக்கு வண்டியே பிடிக்கும். சும்மா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வீட்லயே இருக்கோம், நம்ம எப்படி சம்பாதிக்கிறது. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நீங்க பண்ணா கண்டிப்பா இறங்கி செய்வாங்க இனிமேல். இல்ல நான் என்ன ஃபார்மிங்கும் டெவலப் ஆகும். சோ டிடிஎஃப் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் சாதிக்கதா துடிக்கிறாங்க. சில யங்ஸ்டர்ஸ் தெரியாம போய் போதையில வலிக்கி விழுகுறாங்க. அப்புறம் நிறைய கெட்ட பழக்கங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. நம்ம வந்து ஆனா எல்லாருக்குமே வந்து பண்ண நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசை. எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் நம்ம போட்டு கொடுப்போம். இப்படி பண்ணுங்க, இப்படி சம்பாதிக்கலாம் வீடியோ போட்டோம்னா எங்களை பாரு யோகா வரும். ஆமா, எங்களை பாரு யோகா வரும். ஓகேங்க, நான் எதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பண்றேங்க. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா இயர்லி மார்னிங் 5:45 ஆச்சுங்க. நம்ம தம்பிங்கெல்லாம் 2 பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எழுப்பி விடணும். அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ்ல நம்ம டெஸ்டினேஷன்
ஊரூர் டோல்கேட்ல இறங்கிடுவோம். ஸோ நம்ம பசங்க நம்ம வந்துருவாங்க. அப்படியே பசங்க கூட ஏறி போயிடலாங்க. சாரி டிடிஎஃப் பைக் மாட்டல, அவ்வளோதாங்க. 600 meters, slight left. நான் வேறு கூகுள் மேப்பை மாட்டி வச்சிருக்கேன். நான் ஃபோனில் கூகுள் மேப்பை ஃபோனில் போட்டு வச்சிருக்கேன். அது பாட்டுக்கு பேசுது, பட் உங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரில. ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் பாய்.